ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெப் டெவலப்பர் தமிழ். வெல்கம் டு HTML செஷன் 10. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML யூஸ் பண்ணக்கூடிய மீடியா எலமெண்ட்ஸ் டேக்னு சொல்லக்கூடிய வீடியோ டேக், ஆடியோ டேக் அண்ட் இமேஜ் டேக்கை எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக மொபைலில் வெப் டெவலப் பண்ணி எப்படி கற்றுக்கணும்ட்டு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த SPCK எடிட்டர் ஆப்ல நம்ம எப்படி வீடியோ, ஆடியோ அண்ட் இமேஜஸை இம்போர்ட் பண்றதுன்னு தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். இந்த இடத்துல 3 டாட் இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள போகும்போது இந்த இடத்துல ஒரு 3 டாட் இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம கிளிக் பண்றது மூலியமா இந்த இடத்துல இம்போர்ட் ஃபைல்ன்ற ஆப்ஷன் காட்டும். இது நம்ம கிளிக் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு இமேஜை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், அதை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த இடத்துல இம்போர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு ஆடியோவும் வீடியோவும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வீடியோ கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், அதை நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆடியோவை நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல் நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு பார்த்தீங்களா? இது நம்ம எப்படி ரீநேம் பண்ணிக்கலாம்ட்டு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அந்த ஃபைல் நேம் கிட்ட ஒரு 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ரீநேம்னு ஆப்ஷன் காட்டும். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான நேமை இந்த இடத்துல சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் 1 2 3 கொடுத்துட்டு அந்த இமேஜுக்கு ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த இமேஜோட நேம் வந்து இந்த இடத்துல அந்த சாங்குக்கும் நான் ரீநேம் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஏபிசின்னு கொடுத்துட்டு அந்த சாங்குக்கும் ரீநேம் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கும் ரீநேம் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கேப்சரில் கொடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் டேகை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீடியோ டேகை எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மீடியா எலிமெண்ட்ஸ் டேக்ல ஃபர்ஸ்ட் டேக்கா நம்ம வீடியோ டேக்கை எப்படி கிரியேட் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல பார்த்துலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா வீடியோன்னு டைப் பண்றேன். இந்த இடத்துல வீடியோன்னு டைப் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல 2 ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா? இந்த 2 ஆப்ஷன்ல செகண்ட் ஆப்ஷனான எமிட்டை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த வீடியோ டேக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த வீடியோ டேக்குள்ள SRCன்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து டிக்ளேர் ஆயிருக்கு. இந்த SRC ஆட்ரிபியூட்டை நம்ம எப்படி சொல்லுவோம்னா சோர்ஸ் ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். இந்த சோர்ஸ் ஆட்ரிபியூட்டை எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு வீடியோவோட ஃபைல் பேத்தை ஆட் பண்றதுக்கு தான். அதாவது இந்த வீடியோவோட நேம் ஆட் பண்ணிட்டு அதை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது ஒரு அவுட்புட்டா வீடியோ வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல எப்படி ஷோ ஆகுதுன்ட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா அந்த ஃபைல் பேத்தை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ண அந்த வீடியோவை காப்பி பாத் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். இந்த இடத்துல அந்த ஃபைல் பேத்தை ஆட் பண்ணிட்டேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ கிரியேட் ஆயிருக்கு. ஆனா பட் இந்த இடத்துல அந்த வீடியோவை பிளே பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல காட்டவே காட்டல. அது எப்படி நம்ம டிக்ளேர் பண்றோம்னா இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதை நம்ம டிக்ளேர் பண்றது மூலியமா அந்த இடத்துல வீடியோவை பிளே பண்ண முடியும். இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணதுனால இந்த இடத்துல வீடியோவை பிளே பண்றதுக்கான ஒரு கண்ட்ரோல் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இந்த கண்ட்ரோலை உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக நான் இந்த இடத்துல டெஸ்க்டாப் மோட ஆன் பண்ணிட்டு இதை நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இந்த இடத்துல ஜூம் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல காட்டுது பாத்தீங்களா? அந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணதுனால இந்த இடத்துல வீடியோவை பிளே பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. அந்த கண்ட்ரோல் ஆப்ஷனை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா மோஸ்டா இந்த வீடியோவை பிளே பண்றதுக்கு, இல்லைன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்றதுக்கோ, ஆர் இந்த இடத்துல ஒரு டைமிங் கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம ஷோ பண்ணி காட்டுறதுக்கோ, இல்லைன்னா இந்த வீடியோவை மியூட் பண்றதுக்கோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல ஆட்டோ பிளேன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த இடத்துல நான் ஆட்டோ பிளேன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை டிக்ளேர் பண்றேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இந்த இடத்துல நான் வீடியோ டேக்ல நான் ஆட்டோ பிளேன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா இந்த இடத்துல வீடியோ டேக் வந்து ஆட்டோ பிளே ஆகல. அது ஏன் ஆகலன்னா இந்த SPCK எடிட்டர் ஆப் வந்து இந்த ஆட்டோ பிளேன்ற ஆட்ரிபியூட் வந்து சப்போர்ட் பண்ணல. இதே நம்ம ஒரு சிஸ்டம் ஆர் லேப்டாப்ல இதே கோட ரன் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து ஆட்டோ பிளே ஆகும். நீங்க வேணா உங்க சிஸ்டம் ஆர் லேப்டாப்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோக்கு கமெண்ட்ல வந்து ஒர்க் ஆகுது ப்ரோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த வீடியோக்கு வந்து ஹைட் அண்ட் வித்தை நம்ம எப்படி ஆட் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணலாம்னு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த வீடியோ டேக்குள்ள நான் வித்ன்ற ஆட்ரிபியூட்டை ஆட் பண்றேன். இந்த இடத்துல வித் ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ஒரு 200 பிக்சல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 200 பிக்சல் ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஹைட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை நான் இந்த இடத்துல ஆட் பண்றேன். இந்த இடத்துல ஹைட் ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணிட்டு நான் இதுக்கு ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து வீடியோவோட ஹைட் அண்ட் வித் வந்து
அதாவது வித் ஒரு 200 பிக்சலும் ஹைட் ஒரு 100 பிக்சலுக்கும் சின்னதா இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல அதோட வித் வந்து ஒரு 500 பிக்சலுக்கு மாத்திக்கலாம். இந்த இடத்துல 500 பிக்சலும் இந்த இடத்துல ஹைட் ஒரு 300 பிக்சலும் மாத்திக்கலாம். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு வித் அண்ட் ஹைட் வந்து ஓரளவுக்கு டீசென்டான சைஸ்ல இருக்கு. இப்படிதான் நம்ம வீடியோவோட வித் அண்ட் ஹைட், அதாவது வீடியோவோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஆர் டிக்ரீஸ் பண்ணுவோம். இந்த வித் அண்ட் ஹைட்ன்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ டேக். அடுத்த டேகா மீடியா எலமெண்ட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆடியோ டேக் எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல ஆடியோ டேகை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, ஆடியோன்ற டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணும்போது இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கிடைத்து பார்த்தீங்களா? இதுல வந்து 2வது ஆப்ஷனா எமிட்ன்ற ஆப்ஷனை இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணும்போது இந்த இடத்துல ஆடியோ டேக் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சோர்ஸ் ஆட்ரிபியூட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இந்த சோர்ஸ் ஆட்ரிபியூட்ல தான் அந்த மியூசிக் பிளேயரோட பேத்தை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணும். நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி வச்சிருந்த அந்த மியூசிக்கோட பேத்தை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து நான் ஆடியோ டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த இடத்துல எந்த கண்ட்ரோலும் காட்டலையே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல கண்ட்ரோல் எதுக்கு காட்டலைன்னா, நம்ம இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணல. அதனால தான் அந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் காட்டல. வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த ஆடியோ டேக்ல கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல வந்து ஆடியோவை ப்ளே பண்றதுக்கான கண்ட்ரோலே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம மீடியா எலமெண்ட்ஸ்ல மோஸ்டா நம்ம, அதாவது இம்பார்ட்டண்டா நம்ம கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாத்தீங்களா, ஆடியோ வந்து ப்ளே ஆகுதா? இதே நம்ம மியூட் பண்ணி கூட ப்ளே பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, மியூட் ஆகிட்டு தான் ப்ளே ஆகுது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இதை டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம இந்த இடத்துல ஸ்பீடு கூட மாற்றிக்கலாம். நான் இந்த இடத்துல ஒரு 1.5 கொடுத்துட்டு வாங்க இப்போ அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து பிளேயிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி வச்சதுனால இந்த இடத்துல வந்து அந்த ஆடியோவோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இதுலேயும் நம்ம ஆட்டோ பிளேன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்மளால இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்க இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கும்போது ரன் ஆயிடுச்சுன்னா ஆடியோவும் ரன் ஆகுது ப்ரோன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த டேக்கை நம்ம இமேஜ் டேக்கை எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலான்ட்டு பார்த்துடலாம். இந்த இடத்துல இமேஜ் டேக்கை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல நான் ஐஎம்ஜின்னு டைப் பண்றேன். ஐஎம்ஜின்னு டைப் பண்ண உடனே இந்த இடத்துல 2வது ஆப்ஷனா எமிட் ஆப்ஷன் கிடைக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம கிளிக் பண்றது மூலியமா இந்த இடத்துல இமேஜ் டேக் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். பட் ஆனால் நம்ம இந்த இடத்துல ஆடியோக்கும் வீடியோக்கும் ஒரு க்ளோசிங் டேகனும் ஓப்பன் டேகோ இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல ஏன் க்ளோசிங் டேக் ஒன்று கிரியேட் ஆகலன்னு கேட்கலாம். இந்த இமேஜ் டேக் ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக், அதாவது இதுக்கு ஒரு க்ளோசிங் டேக் தேவையில்லை. இதுக்கு வந்து ஓப்பன் டேக் மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த இமேஜ் டேக்குள்ள எஸ்ஆர்சின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகே ப்ரோ, எஸ்ஆர்சினா என்னன்னு சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு ஆல்டர்னேட்ன்ற ஒரு ஏஎல்டின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இது என்னன்னு கேட்கலாம். இந்த ஏஎல்டின்ற ஆட்ரிபியூட்டை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆல்டர்னேட்னு சொல்லுவோம். இந்த ஆல்டர்னேட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு இமேஜ் பேத்தில் எதனா ஒரு நம்பரோ இல்லைன்னா ஒரு எரர் கிரியேட் ஆகும்போது இந்த ஆல்டர்னேட்ன்ற ஆட்ரிபியூட் என்ன பண்ணோம்னா, இதுக்குள்ள எதனா ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை கொடுத்துட்டு, அதாவது அந்த இமேஜ் வந்து என்ன மாதிரியான இமேஜ்ன்ட்டு ஒரு டெக்ஸ்டா நம்ம அந்த இடத்துல கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த இமேஜுக்கு பதிலாக அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஷோ பண்ணணும். வாங்க அது எப்படி ஷோ பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்லி தரேன். இந்த இடத்துல எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்ல நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்றேன். இந்த இடத்துல காப்பி பார்த்து கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனால் இதோட வித் அண்ட் ஹைட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. இதை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா, இதே மாதிரி வித் அண்ட் ஹைட்டை கம்மி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வித் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு 300 பிக்சல் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோக்கு ஆட் பண்ண மாதிரி. அதே மாதிரி நான் ஹைட் ஆட்ரிபியூட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஹைட் ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். வித்துக்கு ஒரு 500 நான் கொடுத்துக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து அந்த இமேஜோட சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கிரியேட் ஆயிருக்கு. அதாவது வித் வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஹைட் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த இமேஜோட சைஸ் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும், வித் கம்மியாக இருக்கும். அதனால நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, வித் ஹைட் வந்து ஒரு 500 பிக்சலையும் வித் வந்து ஒரு 200 பிக்சலையும் ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஹைட் அண்ட் வித் வந்து சேஞ்ச் பண்ணதால இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து ஒரு டீசென்டான ஷேப்ல வந்து இந்த இடத்துல டிக்ளேர் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம இந்த வித் அண்ட் ஹைட் ஆட்ரிபியூட்டை நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். இதுல நம்ம அந்த ஆல்டர்னேட்ன்ற ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்றோம்ட்டு பார்த்துடலாம் கடைசியா.
இந்த ஆல்டர்னேட் ஆட்ரிபியூட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்ட்டு இந்த இடத்துல பார்த்தலாம். இந்த srcன்ற ஆட்ரிபியூட்ல இமேஜ் பேத்தை ஆட் பண்ணியிருக்கல, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா அந்த இமேஜ் பேத்துல 3a ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த 3a ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து இமேஜ் டிஸ்பிளே ஆகல. ஏன்னா அந்த இமேஜ் பேத்ல ஒரு எரர் கிரியேட் ஆயிடுச்சு அந்த 3a ரிமூவ் பண்ணதுனால. இந்த எரர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, இந்த ஆல்டர்னேட்ன்ற ஆட்ரிபியூட் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா அந்த இமேஜ்ல இருந்தது என்னன்னா ரெட் ஐன்னு போட்டுக்கலாம். அந்த இடத்துல ரெட் ஐஸ் இருந்துச்சு இல்லையா, அதை நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் அந்த ஆல்டர்னேட்ல வந்து ரெட் ஐன்னு டிக்ளேர் பண்ணதுனால இந்த இடத்துல ரெட் ஐன்னு டிக்ளேர் ஆயிருக்கு. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு பப்ளிக்கா நம்ம பார்க்கும்போது இந்த இமேஜ்ல எதனா எரர் கிரியேட் ஆயிருக்கு, இந்த இமேஜ்ல என்ன இருக்குன்னு தெரியல, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஆல்டர்னேட் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ரெட் ஐ தான் இருக்குது போல இருக்கு, ஆனா நம்மளுக்கு இமேஜ் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகல பேத் எரர்னால அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், HTML யூஸ் பண்ணக்கூடிய மீடியா எலமெண்ட்ஸ் டேக்ஸ். இந்த டேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேக்ஸ் புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் டைப் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மொபைலில் ஈஸியாக வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது HTML கோர்ஸோட பிளேலிஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் HTML கோர்ஸை லேர்ன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். I will see to next video. Until then, bye.